எவ்வளவு கொடுமையா இருக்குங்க. மதுராந்தகம் செங்கல்பட்டு மதுராந்தகத்துல 14 வயது சிறுமி சீரழிக்கப்பட்டிருக்கா. குமாரபாளையம் 7 வயது சிறுமி சீரழிக்கப்பட்டிருக்கா. இங்க நம்ம தூத்துக்குடி விளாத்திக்குளம் கூட்டு பலாத்காரம் செஞ்சு கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க. 5000 ரூபாய் கொடுத்துட்டோமே, முதியோர் உதவித்தொகையில 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டோமே, இதெல்லாம் கொடுத்தா பெண்கள் ஓட்டு விழுந்துரும் நினைக்கிறாங்களா சார்? பொங்கலுக்கு 3000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டோமே, இதனால பெண்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்க. பெண்கள் இன்னும் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்க. என்ன ஒரு முட்டாள்தனம் இது! என்ன நடக்குது, ஏது நடக்குது, இதெல்லாம் கிடையாது. ஒரு மந்திரிங்க கிட்ட இருந்து எவ்வளவு பங்கு வருது, ஒரு துறையில இருந்து எவ்வளவு பங்கு வருது, அவத கவனிக்க டிபார்ட்மெண்ட் சப்பரீசன். இதை சேகரிச்சு வைக்கிறது துர்கா. திருடர்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமா ஊத்தி மூடிடுவான். ஒழிக்கிறதுக்கு வேலையை ஸ்டாலினே செய்யறாரு, பொதுமக்களும் செய்வாங்க, திமுக காரங்களும் செய்வாங்க. கரூர் சம்பவத்துல இவரோட தலையீடு இருக்குன்று ஏதோ ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. செந்தில் பாலாஜி சிறை செல்வது உறுதி. அதனாலதான் அவர் சில மாநாட்டுங்கள்ல கூட்டத்துங்கள்ல செந்தில் பாலாஜியை புறக்கணிக்கிறார். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். தொடர்ந்து தமிழகத்துல பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரிச்சுட்டு வருது சார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க திமுக அரசு தவறிச்சா சார்? ஒரு டிஜிபி இல்லாம கடந்த 1.5-2 ஆண்டுகளா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்குது. அது எப்படி சாத்தியமாகும்? ஏன் போடல? போட்டா புது டிஜிபி வந்தா அவர் என்ன பண்ணுவார்? சட்டம் ஒழுங்கை பார்த்து எஃப்ஐஆர் போடுவார். அது அமைச்சர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர் யாராக இருக்கட்டும், தவறு செஞ்சு அவர் உடனே எஃப்ஐஆர் போடுவார். இதிலிருந்து தப்பிக்க ஏடிஜிபியை வச்சுக்கிட்டே இவங்க காலம் தள்ளுறாங்க. இது ஏடிஜிபி எல்லாம் எப்படி செயல்படுறாங்க கேட்டிங்கன்னா, திமுகவோட அடிவருடியா, மாவட்ட செயலாளர்களா, திமுகவோட நிர்வாகிகளாக செயல்படுறாங்களே தவிர நாட்டு நலன் கருதி, நாட்டு மக்களை கருதி அவங்க செயல்படுறது கிடையாது. நீங்கள் பத்திரிக்கையை திறந்தா தினம் 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 பாலியல் பலாத்காரம், தினம் 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 கொலை, தினம் தினம் கஞ்சா கடத்தல், அபின், ஹெராயின், அப்புறம் பெத்தபெட்டமைன், இப்படி சகல வகையான லகரி வஸ்துக்கள் கிடைக்குது. கள்ளச்சாராயம் முதல் கொண்டு. எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும்? நேற்றைய நிலவரப்படி 48 மணி நேரத்தில் 12 பாலியல் பலாத்காரம். எவ்வளோ கொடுமையாக இருக்குங்க. செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமி சீரழிக்கப்பட்டிருக்கா. குமாரபாளையம் 7 வயது சிறுமி சீரழிக்கப்பட்டிருக்கா. இங்கே நம்ம தூத்துக்குடி விளாத்திக்குளம் இயற்கை உபாதைகளை கழிக்க போன பொண்ணை கூட்டு பலாத்காரம் செஞ்சு செதைச்சி அந்த பிள்ளைய கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் தினம் 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 இங்கே பாலியல் பலாத்காரம் இருந்துகிட்டு இருக்கு. அம்மா காலத்தில் ஒரு தைரியம் இருந்தது பெண்களுக்கு. அதை தொடர்ந்து வந்த எடப்பாடி பழனிசாமி காலத்தில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்து தைரியமாக வந்தாங்க, ராத்திரியெல்லாம் பயணித்தாங்க. ஆனால் இங்கே இந்த ஆட்சி வந்ததுலேருந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துங்க, அந்த பொண்ணு யார், அந்த சார் இது வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்குது. அப்படியே தொடர்ந்து அப்படியே பாருங்கள். இவங்க கேட்டால் பொள்ளாச்சி இல்லையா, இதை ஒன்று அவங்க காரணம் காட்டுவாங்க. பொள்ளாச்சிக்கு தான் சிபிசிஐடி கொடுத்து இல்லை சிபிஐ கொடுத்து அந்த விசாரணை நடைபெற்று அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சிருக்காங்களே. இது சரியில்லைன்னு தானே நீ இது வரைக்கும் என்ன ஆச்சு? திருநெல்வேலியில் 2022 நடந்தது. 7 வயசு குழந்தைங்க, 8 வயசு குழந்தைங்க, 9 வயசு குழந்தைங்க சீரழிக்கப்பட்டு ஒரு காம கொடூரனால, வெறியனால இன்னைக்கு 20 ஆண்டு கால தண்டனை கொடுத்துருக்காங்க. 2021 25 வரைக்கும் 1461 பேர் சீரழிக்கப்பட்டிருக்காங்க. 401 பேர் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. போக்சோ சட்டத்தில் பலாத்காரம் பண்ணுது
வருஷம் 2022 ரேப் கேஸ் மட்டும் 3620. 2024 போக்சோ சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6969. கடந்த வருஷம் 24ஆம் வருஷம் கேட்டிங்கன்னா 5319. சார் இவ்வளோ வழக்குகள் இருக்கும்போது ஒவ்வொரு மேடையிலையும் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு சார், பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் நினச்சிக்கிட்டாரு 5000 ரூபாய் கொடுத்துட்டோமே, அதே மாதிரி இந்த முதியோர் உதவித்தொகையில் 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டோமே, So, இதெல்லாம் கொடுத்தா பெண்கள் ஓட்டு விழுந்துரும் நினைக்கிறாங்களா சார்? பொங்கலுக்கு 3000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டோமே, இதனால பெண்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்க. பெண்கள் இன்னும் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்க. என்ன ஒரு முட்டாள்தனம் இது! நிச்சயமாக யோசிப்பாங்க. தன்னை சார்ந்த பெண் இன்னும் இவ்வளவு சீரழிதை அனுபவிக்கிறாங்களே என்று இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையே. இந்த முதலமைச்சர் செயல்படாத முதலமைச்சராக இருக்கிறாரு. மக்களை காப்பாருன்னு பார்த்தா தன் குடும்ப மக்களை மட்டும் காப்பாற்றுறவராக இருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பாங்க. பெண்கள் அவ்வளோ ஒன்றும் சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. இந்த தேர்தலில் அது எதிரொலிக்குமா சார்? நிச்சயமாங்க, நிச்சயமா. நீங்கள் பாருங்க, அதாவது கூட்டணியிலேயே பிரச்சனை. இன்னைக்கு நானா நீயான்னு 4 உனக்கு 3 எனக்கு வைகோபால்சாமி கிட்ட. ஒன்றுத்தில் உன் சின்னத்தில் நின்றுக்கா, 3 ஏன் சின்னத்தில் நிற்கட்டும். இப்படி ஒவ்வொரு விசிகாவில் இருந்து வைகோபால்சாமி கிட்ட இருந்து காங்கிரஸ் இருந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதர கட்சிகள் உட்பட 26 28 கட்சியோ கூட்டணி. எங்கேயாவது அடுக்குமாயுது என்ன பண்ணுற? இந்த மாதிரி அழுத்தம் அந்த கருணாசன் ஒருத்தங்கிறான அவனை உட்பட, அது ஒரு மாமா, டாபர் மாமா கரெக்டாக சொல்ல போனான், அந்த மாமா பையனுக்கு இவங்க சின்னத்தில் நிற்கிற மாதிரி. ஏன்னா இவனுக்கு ஆதரவாக பேசுகிறான். லெட்டர் பேடு கட்சிக்காரங்களாம் சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி வச்சு போட்டிகிட்டு இருக்க. ஆனால் பெண்கள் இதையெல்லாம் யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க. உண்மையாக இன்றைக்கி நடக்கிற நாட்டு நடப்பில் பார்த்தீங்கன்னா தினம் 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 பாலியல் தொல்லை. ஒரு வயசான கிழவி தன்னுடைய விவசாய தோட்டத்தில் புருஷனோடு இருந்தால் அந்த புருஷனை கட்டி போட்டு அவரை அடிச்சுட்டு அந்த அம்மாவை சீரழிச்சிட்டு அவங்க நகையை பிடிக்கிட்டு போகிறாங்க. தனிப்பட்ட ஒரு வயசானவங்க எந்த வீட்டில் நான் இருந்தால் அதே மாதிரி தொல்லை. விருகம்பாக்கம் பொதுக்கூட்டத்தில் பெண் போலீஸ் காவலரையே இடுப்பு பிடிச்சி கிள்றாங்க. பரோட்டா சாப்பிட்டு காசு கொடுக்கணும் அங்கே பாக்ஸிங் பண்ணுறாங்க. இப்படி தொடர் நிகழ்வாக பாருங்கள். இவங்க ஆட்சிக்கு நம்ம முதலமைச்சர்ரா, நம்ம எதுவும் கண்டுக்க மாட்டார். அந்த தைரியம், மனோதைரியம். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் விமான பணி பண்ண தொல்லை கொடுக்குறாங்க. இப்படி அண்ணா நகரில் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. சார் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது சார், முதலமைச்சருக்கு இது தெரியாதா சார்? பேப்பரில் வருது, நியூஸ் பேப்பரில் வருது, டிவியில் போடுறாங்க சார், இதெல்லாம் அவருக்கு தெரியாமலா சார் இருக்கு? தெரியாத முதலமைச்சருங்க, எதுவுமே தெரியாத முதலமைச்சர். என்ன நடக்குது, ஏது நடக்குது, இதெல்லாம் கிடையாது. ஒரு மந்திரிங்கிட்டேருந்து எவ்வளோ பங்கு வருது, ஒரு துறையிலேருந்து எவ்வளோ பங்கு வருது, அவரை கவனிக்க டிபார்ட்மெண்ட் சபரீசன், இதை சேகரித்து வைக்கிறது துர்கா. இப்படி தான் போயிட்டு இருக்கே தவிர இவர் நாட்டு மேலே இவர் அதை பார்க்கறது. ஏன்னா யாருமே கட்டுப்பட மாட்டேன்றாங்க. முதல் வருஷமே சொல்லிட்டாரு பாருங்க, என் கண்ணை பாருங்க, என் உடம்பை பாருங்க, காலையில் எழுந்து வச்சா திமுககாரன் எந்த தீய செயலை செஞ்சுருப்பானோ அதை எப்படி நம்ம சரிப்படுத்துகிற நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஏன்னா பெண்களை ஓசின்னு சொல்லி கேலி பண்ண பொன்முடி இருக்கார், கதிர் ஆனந்த், நம்ம இவன் யார், துரைமுருகன் பையன், அவன் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கான், துரைமுருகன் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கான். கேகேஎஸ்சி சார் ஃபைலை தூக்கி அந்த பொண்ணுங்க மண்டையில் அடிக்கிறது. இப்படி கீழ்த்தரமாக பெண்களை நடத்துகிறாங்க. தன் மனைவியும் பெண் தானே, தனக்கு பிறந்த குழந்தையும் பெண் குழந்தை இருக்கே, தன் கூட சகோதரிகள் இருக்காங்களே என்ற எண்ணம் கிடையாமல் இந்த பெண்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தொல்லையாக இருக்கே, இதுக்கு ஒரு தனி கவனம் செலுத்துவோன்ற எண்ணமே கிடையாது இன்றைய முதலமைச்சருக்கு. செயல்படாத தண்ணி துப்பாக்கி அந்த மாதிரி இருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நாம் தேர்ந்தெடுத்திருக்கோம். பக்கத்து மாநிலம்லாம் கேவலப்படுத்துகிறாங்க. என்ன தினம் தினம், ஏன்னா இன்றைய நிகழ்வு கிடையாது,
ஸோ அவரே ஒவ்வொரு மேடையில் பேசும்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றாரு சார். அவரே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆச்சே. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இவர் மக்கள்கிட்டேருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கூட்டணி கட்சிக்கிட்டேருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இவரே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவுட் ஆஃப் கண்ட்ரோலை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் அவரே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு போது ஒரு வரியிலே முடிச்சாச்சுங்க. திமுக ஆட்சியில் தான் சார் அதிகமாக பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்துன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டெல்லாம் இருக்குது சார். ஆனால் இவங்க சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி தாக்குதலை ஏன் சார் தடுக்க தவறிட்டாங்களா சார் திமுக தலைமையிலான அரசு? பட்டியலின மக்கள் சொல்லிட்டு அதுக்கு நான் தான் தலைவன் சொல்லிக்கிற திருமாவளவனியே கண்ணப்பன் வந்து ராஜா சேரில் உட்காந்துக்கிட்டு பிளாஸ்டிக் சேரை கொடுத்தவங்க ஒதுக்கி வச்சு பார்க்குறாங்க. இந்த இப்போ 10,000 கோடி பட்டியலின மக்களுக்காக ஒதுக்குது பணத்தை வந்து 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தது, 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டது இந்த உரிமை தொகைக்கு. அதே மாதிரி உடல் குணமுற்றோர், முதியோர் உதவி இதுக்கெல்லாம் 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டது. அவங்க பணத்திற்கு இது செலவு பண்ணி இதை கேட்க யார்? இதை விவாதம் பண்ண ஊடகங்கள் இருக்கா? இதை வெளிப்படுத்த பத்திரிகைகள் இருக்கா? இப்படி இருட்டடிப்பு பண்ணியே தனக்குள்ள ஒரு மமதை, அந்த மமதையில் நம்ம வைச்சது தான் நாம தான் அப்படின்ற எண்ணம். வெளிநாடு பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு மருமகளுக்கு சுற்றுப்பயணம் போகிறது, நான் போய் இவ்வளோ ஈர்த்துட்டு வந்தேன் முதலீடுகளை அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் தவறான ஒரு இது. இவர் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், அதை இவர் செழிப்பாக பார்க்கணும். மந்திரிகள் கொள்ளையடிக்கிறத பங்கு வரணும், இதை பார்க்குறாரு. இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாதுங்க இந்த ஆட்சியில். நிச்சயமாக சொல்கிறேன், எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக நல்லாட்சி தருவார். 210 தொகுதி அதிமுக கூட்டணி நிச்சயம் வெல்லுங்க, இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இப்போ கூட்டணி கட்சியினர், திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் வந்து இந்த சீட்டு இழுபறி இன்னமும் ஓயாமல் இருக்குது சார். இப்போ புதுசாக வந்த தேமுதிகவுக்குலாம் வந்து 10 சீட்டுகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்கிறாங்க சார். வெக்கமான சூடு சொரணை இல்லை. யார் நீங்கள் சொல்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிகா தொடர்ந்து நீங்கள் திமுக கூட்டணியில் ஸ்டாலின் அடிவரடியாக இருந்துகிட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்த தேமுதிக பிரேமலதாவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் அவன் மச்சான் சுதீஷுக்கு ஏறக்குறைய நிறைய 7-8 தொகுதி அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இருக்கிறதுலே கம்மி பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட்டை. விசிகாவை அப்படி பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மான ரோஷம் சூடு சொரணம் ஒன்றுமே இல்லையா? தனக்கு பெட்டி வந்தால் போதுன்னு நினைக்கிறாங்களா? இதுதான் கேள்வி. இது வந்து தேர்தலில் நிச்சயம் அவங்க, அதாவது நான் சொல்கிற விசிகாவும் கம்யூனிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாம் எதிர்ப்பு வேலையை உள்ளூர செய்வாங்க. இந்தால வர வைக்கக்கூடாது, அவங்களே செயல்படுவாங்க. இது உண்மைங்க இது. ஏன்னா இன்றைக்கு வந்த ஒரு கட்சியை வந்து கேவலமாக போன வாரம் வரைக்கும் 10 நாளுக்கு முன்னாடி கூட பிரேமலதா வந்து கேவலமாக திட்டிகிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டாலின் ஆட்சியை பற்றி, பொம்மை முதலமைச்சரை பற்றி. இன்றைக்கி வந்து அவரை இல்லை பெண்களுக்கு இவர் தான் 10 நாளைக்கு முன்னாடி பெண்கள் சீரழிகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை சொன்னாங்க. 10 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. அந்த கட்சியும் ஏற்றுக்க மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் விசிகா இந்த கட்சியும் அவங்களுக்கு ஆதரவாக வேலை செய்ய மாட்டாங்க. இதுதாங்க உண்மை. அதனால் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகள் வெடித்து சிதறும் தேர்தலில். அது எங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக பிரகாசமாக இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி அதிமுகவில் வந்து காளியம்மாள் இணைஞ்சிருக்காங்க சார். இதுக்கு முன்னால் ஓபிஎஸ்ல இருந்த கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி வந்து இணைஞ்சார் சார். முக அழகிரிட்ட இருந்த மன்னன் எஸ்ஆர் கோபி வந்து இணைஞ்சாங்க சார். அதிமுக வலுப்பெறுதா சார்? ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு அந்த தொகுதிக்குள்ளே இருந்தாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து விரைவாக வந்து சேர்ந்தாங்க. இல்லை நிறைய பேர் அப்படி வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த ஆண்டிப்பட்டி தொகுதிக்குள்ளேயே தேனி மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ காளியம்மாள் வந்து சேர்ந்துருக்காங்க. வரவேற்கணும், அந்த சகோதரியை வரவேற்கணும். அந்த சகோதரிக்கு உரிய மரியாதை அதிமுக நிச்சயம் செய்யும். அந்த சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கிறேன். அவங்களுக்கு உரிய மரியாதை நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி செஞ்சு கொடுப்பார். என்டிஏ மாநாடு நடந்துச்சுல சார் திருச்சியில், அங்கே வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சொல்லியிருக்காரு, காங்கிரஸுக்கிட்ட திமுக அடிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது உண்மைதானா? 21லேருந்து 28க்கு வர்றாங்க அப்படின்னும் போது புரிஞ்சுக்கணும்ல,
அதனால் காங்கிரஸ் கிட்ட பேசுறதுக்கு இவங்களுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. அதனால் காங்கிரஸை வச்சு ஏதாவது பேசுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை வந்து இவங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. நான் இல்லாமல் நீ இல்லைடா அப்படின்னு. அதனால் அந்த பேரம் நடந்திருக்கு. என்ன இதில் தொகுதி பங்கீடும் அவங்க அதிகமாக வாங்கியிருக்காங்க. நிச்சயமாக இதை வந்து பிரதிபலிக்காதுங்க. பிரதிபலிக்காது. திமுக காரன்லாம் இருக்கான்ல அந்த தொகுதியில், இவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. அவன் எதிர்ப்பான்ல, அந்த ஓட்டெல்லாம் எங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நிச்சயமாக சொல்ல போனாங்க இந்த தடவை திமுக காரங்களே அண்ணா திமுக ஓட்டு போட தயாராக இருக்காங்க. உள்ளூரை இந்த ஆட்சி வேணாம், இந்த கட்சி வேணாம், இனிமேல் மூடு விடாங்க. அது இந்த தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழகம், திருடர்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஊற்றி மூடிடுவாங்க. அதுக்கு ஸ்டாலின் கரெக்டாக செய்கிறார். திமுகவை ஒழிக்கிறதுக்கு வேலையை ஸ்டாலினே செய்கிறாரு. பொதுமக்களும் செய்வாங்க, திமுக காரங்களும் செய்வாங்க. சார், செந்தில் பாலாஜியோட வழக்கு மீண்டும் இடி வழக்குன்னு வரப்போகுது. சிபிஐ வழக்கு, கரூர் சம்பந்தமாக ஒரு சிபிஐ வழக்குன்னு வரப்போகுது சார். மீண்டும் சிறைக்கு செல்ல ஒரு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இப்போ நடக்கின்ற நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் எல்லாத்துலேயும் வந்து செந்தில் பாலாஜியை முன்னிறுத்துவார் முக ஸ்டாலின். ஆனால் இப்போ நடக்கின்ற ஒவ்வொரு மாநாட்டிலையும் செந்தில் பாலாஜி புறக்கணிக்கப்படுற மாதிரி இருக்காரு சார். உண்மையிலே தெரிஞ்சிருச்சா சார்? அருமையான கேள்வி. நிச்சயமாக ஓரங்கட்டப்படுறார். ஏன்னு கேட்டால் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வது உறுதி. கரூர் சம்பவம் மட்டும் இல்லாமல் அவருக்கு மேலே இன்னொரு கேஸ், நிறைய கேஸுங்க இருக்குது. அதோடு சேர்த்து கரூர் சம்பவத்தில் இவரோட தலையீடு இருக்குன்று ஏதோ ஒரு இன்ட்டு கிடச்சிருக்கு, ரூமர் கிடச்சிருக்கு. அதை செயல்படுத்த போகிறாங்க. செந்தில் பாலாஜி சிறை செல்வது உறுதி. அதனால தான் அவர் சில மாநாட்டுங்களில், கூட்டத்துங்களில் செந்தில் பாலாஜியை புறக்கணிக்கிறாங்க. எப்படி நம்ம இந்த சுகாதாரத்துறை சுப்பிரமணியம் இருந்தார், இந்த சார் வழக்கில், அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஒரு 6 மாதம் ஸ்டாலின் கூட எல்லாமே இருந்தார் பாருங்க. மெதுவாக தான் அவர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி அது இன்னும் தோண்ட எல்லாருமே நிறைய அமைச்சர்களுங்க நிச்சயமாக அவங்க திகார் செயலுக்கு போவது உறுதி. ஏன்னா சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அநியாயம், அக்குறும்பு, கேவலமான ஆட்சிங்க அது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இப்படி ஒரு கேவலமான நிகழ்வுகள் நடந்ததே கிடையாது. தினம் 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 பாலியல் பலாத்காரம், தினம் தினம் வந்து போதை வஸ்துகள் கடத்தல், தினம் கள்ளச்சாராயம், தினம் கொலை கொள்ளை, இப்படி தொடர் நிகழ்வாக இருக்கா பாருங்க. ஒரு நாள் மிச்சமாங்க. 2021 ஆட்சி அமைச்சோடனே செந்தில் பாலாஜி என்ன சொன்ன, 11 மணிக்கு ஆட்சி அமைக்கிறோம், 11:05 நீங்கள் போய் மணல் திருடலாம். ஒரு அமைச்சர் பேச்சாங்க அது. மணல் திருடு இவரே ஊக்குவிக்கிறாங்க. அப்படி இதெல்லாம் வந்து நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்குங்க. அவங்களுக்கு பாதகமாக நிச்சயம் அமையும். தான் என்ற அகங்காரம் அவங்கள அழிக்கும். இப்போ தாவேகா வந்து 234 தொகுதிகள்லையும் தனித்து போட்டியிட போகிறதா சொல்கிறாங்களே சார். என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பிள்ளை ஜோக்கர், தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளே ஜாஸ்தி இருக்குது. நாம் அதுக்குள்ளே தலையிடலாமா வேணாம்? ஏன்னா அவரே மேடையில் ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டார் சார். ஒர்த்து இல்லை, அது பொது வெளிக்கு வரும்போது ஒர்த்து ஆகிப்போதே. உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஒர்த்து இல்லை. நீ பொது வெளிக்கு வந்துட்டா 4 பேர் பேசக்கூடிய ஒர்த்தாயிடும். சங்கீதா அந்த பொண்ணு, புள்ள ஒரு வீட்டில் இருக்கிறான், பொண்ணு ஒரு வீட்டில் இருக்குதா, அந்த சங்கீதான்றது ஒரு வீட்டில் இருக்குது, உங்கள் அப்பா அம்மா ஒரு வீட்டில் இருக்காங்க. முதல்ல குடும்பத்தை சரி பண்ணுங்க. குடும்பத்தையே சரி பண்ண வராதவன் நாட்டை சீர்திருத்த வந்துட்டானா? இது வந்து வாக்குப்பதிவு அங்கீகாரம் இல்லாத பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த பசங்களில் கூட அதிமுக குடும்பத்தை சேர்ந்த விஜய் ஃபேனாக இருப்பான், திமுக அந்த குடும்பத்தோட சேர்ந்த விஜய் பிரியனாக இருப்பான். அவன் எல்லாம் உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு எண்ணம் கூடவே கூடாது. இது வந்து நீங்கள் வாக்குகளை பிரிக்கலாம். சில வாக்குகள் தொகுதிக்கு 4000, 3000, 5000 இப்படி வாக்குகளை பிரிக்கலாமே தவிர வெற்றி வாய்ப்பு அப்படின்றது, உதாரணத்துக்கு இப்போ ஆலந்தூர் தொகுதி ஒரு வேட்பாளரை அறிவிக்க, அந்த வேட்பாளர் மக்கள் கூட பயணித்தவனா? சைதை தொகுதி இருக்குது, இங்கே வேட்பாளரை அறிவிக்கிற மக்கள் கூட பயணித்தவனா?
அப்படி இருக்கணுங்க. மக்கள் கூட பயணிக்காம, நான் இன்னைக்கு வந்து நான் நாளைக்கு முதலமைச்சர்னா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தேவையில்லாத ஒரு பேச்சு இது. இது வந்து தற்குறி கூட்டம்னு சொல்லுவாங்களே, அதில சேர்ந்தது இது. விஜயே ஒரு தற்குறி. அதனால இப்படிப்பட்டவன்லாம் வந்து நாட்டுக்கு தேவையில்லாதவன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பரபரப்பா அப்படி இருக்குமே தவிர, அது வந்து வராது. செயல் வடிவத்துக்கு வராது. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதற்கு நன்றி சார். வணக்கங்க. வணக்கம்.